மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளாளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடங்கள் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மாணவர்களிடம் பெற்றோர்களிடமும் நமது செய்தியாளர் குமரேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வல்லாளப்பட்டி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் செயல்பட்டு 1908ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த பள்ளி தற்போது வரையிலான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று இந்த பகுதியில் நேரடியாக சென்று பார்த்தபோது இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் 2-3 கட்டிடங்கள் மிகவும் இடியும் தருவாயில் உள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் இருக்கட்டும், உள்ள செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜன்னல்கள் வழியே விஷப்பூச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக உள்ளது. மேலும் தொட்டால் கூட இடியும் தருவாயில் தான் இந்த சுவர்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையிலும் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் மனம் உள்ள இந்த கட்டிடத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. தற்போது இந்த பகுதியில் உள்ள அவரிடம் கேட்போம். அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. 170 மாணவர்களுக்கு மேற்பட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குண்ணே. இது சம்மந்தமாக இந்த ஊர் பகுதியை சேர்ந்தவங்க எதுவும் குற்றச்சாட்டு வச்சுக்கிறீங்களா? ஆமாம், நான் அந்த பள்ளியில் நானே படித்தேன். ஆனால் இப்போ குறைஞ்ச ஒரு 600க்கு மேலே அந்த பள்ளிகளில் நாங்கள் முன்னாடி படிக்கும்போது இருந்தோம். இப்போ 5ஆம் வகுப்பு இருக்கு. ஏன்னா வெறும் 150 பிள்ளைங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏன்னா பள்ளி கட்டணம் சரியாக இல்லை சூழ்நிலை தான் வேறு இடத்துக்கு நாங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் குழந்தைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சீக்கிரம் அரசு ஒரு பணி இந்த கட்டிடத்தை சரி செய்து மீண்டும் மராமத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் சுற்றுலா பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான செடிகள் முளைச்சிருக்கு. விஷப்பூச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகள் இப்படி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது சம்மந்தமாக இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரோ கிளர்க்கோ இது சம்மந்தமாக கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்களா? அவங்க ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்காங்களானே? கொடுத்துருக்கோம். என்ன ஒன்றும் தகவல் அவங்க செய்கிறேன்னு சொல்லி ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலை. அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட போராட்டம் பண்ணுற மாதிரி அறிவிப்பு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் விரைந்து எடுக்கலாம். நாங்கள் அடுத்த கட்ட நினைவைக்க போராட்டங்கள். இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அதிகப்படியான கோரிக்கை மனுக்கள் வைக்கப்பட்டும் இன்னும் முழுமையாக இது சரி செய்யப்படவில்லை என்பதே இது மக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.